अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் என்றும் அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்றும் வழங்கப்பெறுகிறது. அந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 13வது பத்ததியான பராக பத்ததி என்கிற பத்ததி, அதாவது ஒவ்வொரு பத்ததியிலே ஓரொரு விஷயங்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற விஷயங்களை மட்டும் நன்றாக விவரித்து அருளி செய்கிறார். அதில் பராக பத்ததி என்னால் அந்த பாதுகையினுடைய தூளிகள், ஸ்ரீபாத தூளி என்ற அளவு, அதுபோல இங்கே பாதுகா தூளி, அந்த பாதுகையினுடைய மேலே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த தூசிகள் கூட எல்லாரையும் புனிதமாக்குகிறது என்கிற அர்த்தத்தை இந்த பத்ததியிலே தெரிவித்து வருகிறார். பாதுகா சகஸ்ரத்தினுடைய 360வது ஸ்லோகத்தை நாம் இன்றைய தினம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் திருவீதியிலே எழுந்தருளுகிற பொழுது பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளுகிறான். அந்த பாதுகையிலிருந்து வெளிவருகின்ற தூளிகள் அது என்ன பண்ணுகிறதுன்னா, ஸ்திரீகளுடைய தலையிலே சிந்தூரமிட்டார் போலே அப்படி ஆக்குகிறது என்று ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ரங்கேஷயஸ்ய புருஷஸ்ய ஜகத் விபூத்யை ரத்யா பரிக்ரம விதௌ மணிபாதரக்ஷே சீமந்த தேசம் அனவத்ய சரஸ்வதீனாம் சிந்தூரயந்தி பவதி சரிதாக பராகாக. ரங்கேஷயஸ்ய அது மணிபாதரக்ஷே என்னால் மாணிக்கங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே என்றுதான் அதுக்கு அர்த்தம். அந்த மணிபாதுகையே உனக்கு உன்னுடைய தூளிகள் எப்படி ஆகின்ற பாருங்கள் என்று சொல்லுகிறார். ரங்கேஷயஸ்ய புருஷஸ்ய, ரங்கேஷயஸ்ய புருஷஸ்ய, ஸ்ரீரங்கத்திற்கு அதிபதியாயிருக்கிறவனாய் புருஷோத்தமனான பகவான் அவன் என்ன பண்ணுகிறான்? ஜகத் விபூத்யை, உலகத்திற்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அதையே கருத்தாக கொண்டு ரத்யா பரிக்கிரம விதௌ, திருவீதிகளிலே புறப்பாடு என்கிற வியாஜத்தாலே எழுந்தருளுகிறான். உலகத்தை எல்லாம் வாழ்வித்தருளுவதற்காகத்தான் அவனுடைய புறப்பாடு நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கோவிலுக்கு உள்ளே வந்து சேவிக்க முடியாதவர்கள், கை கால்கள் சுவாதீனத்திலே இல்லாதவர்கள், அவர்களுக்கும் காட்சி கொடுப்பதற்காக அவன் வெளியிலே வீதிகளிலே எழுந்தருளுகிறான் என்று இப்படி சொல்லுவதுண்டு. அதனால ஜெகத் விபூத்யை ரத்யா பரிக்கிரம விதௌ, அந்த ஜகத்தை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக ரத்யா வீதிகளிலே பரிக்கிரமம் என்று அந்த புறப்பாடுகள் எழுந்தருளுகிறானே. அப்பொழுது பவதி சரிதாக பராகாக, உன்னாலே உண்டு பண்ணப்பட்டிருக்கிற தூளிகள், அது வீதியில போற பொழுது மண் பாதையாக இருந்தால் நடந்து செல்கிற பொழுது அந்த மண் பாதையிலிருந்து தூளிகள் எழும். அந்த தூளிகள் எல்லாம் எங்கிருந்து எழுகிறது என்று பார்த்தால் இந்த பாதுகையிலிருந்து தான் எழுகிறது. அதனால பவதி சரிதாக
பராகாக, உண்டத்திலிருந்து உண்டாகிற அந்த தூளிகள் இருக்கிறதே, அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அனவத்திய சரஸ்வதீனாம் சீமந்த தேசம் சிந்தூரயந்தி. குற்றமில்லாத சரஸ்வதி என்கிறது பொதுவான வார்த்தை. அது சாதாரணமாக அர்த்தம் சொன்னால் என்ன சொல்லலாம்? சரஸ்வதி என்றது இந்த இடத்துல பெண்களை சொல்லுகிறது என்று பொதுவாக சொல்லிவிடலாம். சரஸ்வதி என்கிறது பெண்களை சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் கொள்ளலாம். அப்ப அனவத்திய சரஸ்வதி என்னால் நல்ல குலமகள்கள் இருக்கிறாளே, அந்த வீதிகளிலே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணும்னு அவரவர்கள் தங்களுடைய இல்லத்திலிருந்து மாட வீதிகளிலே வெளியிலே வந்து சேவிப்பார்களே, அந்த பெண்கள், நற்குடி சேர்ந்த பெண்கள் இருக்கிறார்களே, அனவத்திய சரஸ்வதீனாம், அவர்களுடைய சீமந்த தேசம். சீமந்தம் என்னால் இந்த வகுடு எடுக்கிறார்களே நடுவில், அந்த பகுதிக்கு சீமந்தம்னு பேர். அந்த சீமந்த தேசம் சிந்தூரயந்தி, அதில் சிந்தூரத்தை வைத்தார் போல. அதாவது இந்த பாது தூளிகள், ஒரு விதத்தில் சொல்ல போனால் வீதிகளெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இப்போ இன்னைக்கு இருக்கிற காலம் இல்லையே, அது பழைய நாள் காலம். இப்போ வேதாந்த தேசிகன் என்னால் அவர் 700 வருஷங்களுக்கு முன்னாலே எழுந்தருளி இருந்தவர். இப்பொழுது அவருக்கு 750 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரி, 700 வருஷத்துக்கு முன்னால இந்த ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது என்று வைத்துக் கொண்டாலே, அப்பொழுது பாதைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா செம்மண் தரையாலே ஆகியிருக்கும். செம்மண் தரைன்னு சொல்லுவார்கள். இந்த மண்ணே கொஞ்சம் சிகப்பா இருக்கும். அது அப்ப அந்த மண்ணு தானே தூளியாக வருகிறது. அந்த தூளி பெண்களுடைய தலையில போய் சேர்றது. அப்படி சேர்ந்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, அவர்களுடைய வகுட்டில செந்தூரத்தை இட்டார் போலே இருக்கிறது. அதாவது கல்யாணமான பெண்கள் எல்லாம் வகுட்டில குங்குமம் சிந்தூரம் முதலானவற்றை இட்டுக்கொள்வது என்கிற ஒரு மரபு உண்டல்லவா. ஆக பெருமாளை சேவிக்கிறதுக்காக அவர்கள் வீதியிலே வருகிறார்கள். எம்பெருமான் பாதுகையை சாத்தி கொண்டு வீதியிலே எழுந்தொழுகிறான். அப்பொழுது வீதியிலிருந்து புறப்படுகிற அந்த பாதுகையிலிருந்து புறப்படுகிற தூளிகள் எல்லாம் இந்த பெண்களுடைய தலையிலே போகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்கள் தலையை நன்றாக பூமியிலே வைத்து வணங்கி அந்த சேவிக்கிறார்கள் அல்லவா. அப்பொழுது இந்த தூளிகள் தலையிலே பட்டால் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, சிந்தூரயந்தி சீமந்த தேசம், அவர்களுடைய சீமந்த பகுதியை, அந்த நேர் வகுட்டு பகுதியை அது சிந்தூரயந்தி, அது சிந்தூரத்தாலே அலங்கரிக்கப்பட்டார் போல ஆக்கி விடுகிறது என்று அப்படி ஒரு அர்த்தம் கொள்ளலாம். ஆனால் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அனவத்திய சரஸ்வதி என்று சொன்னால் குறையில்லாத வாக்குகள், தோஷமில்லாத வாக்குகள் என்று சொன்னால் அது வேதத்தை தான் குறிக்கும். அது அப்ப அனவத்திய சரஸ்வதி, நாம் வேத வாக்குகளுக்கு சீமந்த தேசம் என்னால் அதனுடைய உயர்ந்த பகுதி அது உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்களுக்கு இந்த பாதுகையினுடைய தூளிகள் என்ன பண்றது? சிந்தூரயந்தி. சிந்தூரயந்தின்னா என்ன அர்த்தம்? யார் வகுட்டில அந்த சிந்தூரத்தை இடுவார்கள் என்னால் கணவன் தான் இட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதாவது என்ன, அந்த வகுட்டில கொண்டு போய் குங்குமத்தை கணவன் தன் கையாலே தன்னுடைய மனைவிக்கு இட வேண்டும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். என்று பார்க்கிற பொழுது இப்ப வேதத்தினுடைய சீமந்தம் என்னால் உபனிஷத்துக்கள். உபனிஷத்துக்கள்ல எம்பெருமான் அவனுடைய பாதுகையிலிருந்து சிந்தூரத்தை இடுகிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த வேதங்களுக்கெல்லாம் இவன் தான் பர்த்தாவாயிருந்து அந்த வேதங்களை இவன் தான் நல்ல, அதாவது சுமங்கலிகளாக ஆக்குகிறான். எதுக்தய ஸ்திரீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் என்றெல்லாம் சொன்னப்பட்டது போல அந்த அர்த்தத்தையும் இங்கே நாம் கொள்ளலாம். ஆக இந்த ஸ்ரீபாத தூளிகள் வேதத்தை புனிதமாக்குகின்றன, அல்லது பெண்களுடைய தலையிலே சிந்தூரமிட்டார் போலே ஆக்குகின்றன ஸ்ரீ பாதுகா தூளிகள் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 361வது ஸ்லோகம். இதிலேயும் இந்த பாதுகா தூளி எப்படியெல்லாம் செய்கிறது, என்னால் என்ன பண்ணுகிறது? பாதுகா தூளியை யாராவது தலையில தரித்து கொண்டானால் அவனுக்கு பிரம்ம பட்டமே கிடைத்து விடுகிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மான்யேன ரங்கநிருபதே மணிபாதரக்ஷே சூடாபதானி ரஜசா தவ பூஷயந்தஹ காலக்ரமேண பஜதாம் கமலாசனஸ்த்வம் நாபீ சரோஜ ரஜசாம் நிவசந்தி மத்யே. மான்யேன ரங்கநிருபதே, ரங்கநிருபதி என்னால் ஸ்ரீரங்கநாதன். அவன் என்ன, அவனுடைய மான்யேன ரஜசா, அதாவது அவனுடைய மணிபாதரக்ஷே, உன்னுடைய தவ மான்யேன ரஜசா, மிகவும் கொண்டாடத்தக்க உன்னுடைய தூளிகள், அந்த தூளிகளாலே சூடாபதானி பூஷயந்தஹ,
யார் தங்களுடைய தலையெல்லாம் அலங்கரித்துக் கொள்ளுகிறார்களோ, அதாவது எம்பெருமானுடைய திருவடி பாதுகை, அந்த பாதுகையினுடைய தூளியை தலையிலே தாங்க வேணும் என்று ஆசைப்படணும். ஐயோ அது என்ன, அது இன்னொருத்தருடைய பாதுகை, அதுவும் அதனுடைய தூளியா, அதை தலையில தடிப்பதுதான், அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. பின்ன என்ன நினைக்கணும், எம்பெருமானுடைய பாதுகை என்னால் மிக உயர்ந்தது, அந்த பாதுகையிலிருந்து புறப்படுகிற தூளிகளும் நமக்கு தலைக்கு அலங்காரம், நமக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவை என்று யார் சூடாபதானி, அந்த சூடாபதானி தங்களுடைய தலையாலே பூஷயந்தகா, அதை அலங்காரமாக யார் அணிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டா, காலக்கிரமேணா, காலக்கிரமேணான்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துல, இன்னைக்கு தலையில உடனே என்ன சொல்லுவா, தலையில தூளியை வச்சுட்டா அடுத்த நிமிஷமே இவன் பிரம்மாவாயிடுறான்னு சொல்லிவிட்டா, அப்ப இந்த உலகத்தை விட்டு போகணும் இல்லையோ, ஐயோ தலையில தூளியை வச்சுட்டா அடுத்த நிமிஷமே பிராணன் போயிடும் அப்படின்னு சொன்னா யாராவது வைத்துக் கொள்வார்களோ? அது அப்படி அல்ல, அதுக்குத்தான் காலக்கிரமேணான்னு சொன்னார். இந்த சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் இந்த சரீரத்தோடு இங்கேயே இருந்து விட்டு எல்லா போகங்களையும் அனுபவித்து விட்டு, இந்த சரீரம் என்னைக்கு தானாக கீழே விழணும்னு ஏற்கனவே சங்கல்பிக்கப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு அந்த மரணம் ஏற்பட்டால் அதுக்கு அப்புறம்தான் இவனுக்கு என்ன கிடைக்கிறது, கமலாசனஸ்துவம். கமலாசனன் என்று யாருக்கு பேரு, பிரம்மாவுக்கு பேர். அந்த கமலாசனத்துவம் பஜதாம், இவன் கமலாசனத்துவத்தை அடைகிறான் என்று சொல்றார். அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, நாபி சரோஜ ரஜசாம் மத்தியே நிவசந்தி, அதாவது எம்பெருமானுடைய திருநாபியிலே ஒரு தாமரை இருக்கிறது, அதான் நாபி சரோஜம், திருநாபியிலே இருக்கக்கூடிய தாமரை. அந்த தாமரையில நிறைய மகரந்த தூள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு நடுவில் பிரம்மா இருக்கிறான். அதுதான் அந்த கமலாசனத்துவம். நாபி சரோஜ ரசதான் நிவசந்தி மத்தியே என்று அவன் பிரம்மாவாகிற தன்மையை அடைந்து அந்த இதுல போய் வசிக்கிறான், தாமரை நடுவிலே வசிக்கிறான். என்னால் என்ன ஆறுது, எவனொருவன் இந்த பாத தூளியை தலையிலே தரிக்கிறானோ அவன் பிரம்மாவாகவே ஆகிவிடுகிறான் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 362வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், இந்த ஸ்ரீபாத தூளியை, பாதுகா தூளியை எவர் தலையிலே தரிக்கிறார்களோ அவர்களுடைய பாத தூளியே உலகத்தை ரட்சிக்கிறதுன்னு சொல்ற. அதாவது பாதுகா தூளியை தரிப்பவனுடைய பாத தூளி அது உலகத்தை ரட்சிக்கிறது என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். மாதர் முகுந்த சரணாவனி தாவகீனாஹ சிந்தாவசீகரண சூர்ண விசேஷ கல்பாஹ சஞ்சார பாம்சு கணிகாஹ சிரசா வஹந்தஹ விஸ்வம் புனந்தி பதபத்மராகலேஷைஹி. மாதர் முகுந்த, அதாவது என்ன, மாதஹா என்னால் தாயாயிருக்கிறவளே, முகுந்த சரணாவனி முகுந்தனுடைய திருவடிகளை ரட்சிப்பவளே என்று பாதுகையை பார்த்து சொல்றார். தாவகீனாஹா, உன்னுடையதானது எது என்னால் அந்த சஞ்சார பாம்சு கணிகாஹ, எம்பெருமான் திருவிதி புறப்பாடு எழுந்தோடுகிற பொழுது அதிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த தூளிகள் இருக்கிறதே, அந்த தூளிகளுடைய துகள்கள், தூளிகள்ல ஒரு பகுதி, தூளி அத்தனையும் கூட சொல்லல, சஞ்சார பாம்சு கணிகாஹ, அத்த என்ன, அது எப்படிப்பட்டது, சிந்தா வசீகரண சூர்ண விசேஷ கல்பாஹ, அது எப்படி இருக்கிறதுன்னா ரொம்ப விசேஷமான பொடி போல இருக்கிறதா, நம்முடைய மனசையெல்லாம் அப்படியே வசீகரிக்கிறதா இருக்கிறதா. சிந்தா கரண சிந்தா வசீகரண சூர்ண விசேஷ கல்பாஹ, மிக நம்முடைய சிந்தையெல்லாம் வசீகரணம் பண்ணக்கூடிய, வசீகரிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய உயர்ந்த பொடி போல இருக்கக்கூடியது அது. அப்படிப்பட்ட அந்த பாதுகா தூளி அது சஞ்சார பாம்சு கணிகாஹ, அதை சிரசா வஹந்தஹ, அதை யார் தலையிலே தரிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, அவர்கள் தங்களுடைய பதபத்மராக லேசைஹி, அப்படி தலையிலே தரிப்பவர்களுடைய பதபத்மம் திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய தூளிகளாலே விஸ்வம் புனந்தி, உலகத்தை எல்லாம் அப்படியே நன்றாக புண்ணியமாக ஆக்கி விடுகிறார்கள், பாவனமாக ஆக்கி விடுகிறார்கள். உலகத்திற்கே ஒரு புனித தன்மை இவர்களுடைய பாத தூளியாலே, அதாவது ஸ்ரீ பாதுகையினுடைய தூளியை எவன் தலையிலே தரிக்கிறானோ அவனுடைய பாத தூளி உலகத்தை புனிதப்படுத்துகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி அற்புதமாக தெரிவித்தார்.
தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.